ஹை ஃப்ரெண்ட்ஸ், விடுதலை பார்ட் 2 பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தான் 2-3 கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னு நினச்சேன். பட் ஆனால் மீம்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு சேம் கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அதாவது பார்ட் 2ல பண்ணையார் கேரக்டரில் நடிச்சிருக்கிற கேமராமேன் வேல்ராஜ் அவர்கள் பார்ட் 1ல கௌதம் மேனன் அவர்களோட வர ஒரு போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. ஸோ ஒரே ஆள் பார்ட் 2ல ஒரு கேரக்டர்லையும் பார்ட் 1ல ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. இதை ஒரு மிஸ்டேக்காக சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வெற்றிமாறன் அவர்கள் படத்தில் போயிட்டு இந்த மாதிரி சில்லியான மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி பார்ட் 1ல வந்த போலீஸ் கேரக்டர் இந்த பண்ணையாரோட மகனா இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு சீன்ல அதை மென்ஷன் பண்ணியிருந்தா இந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்காது. இல்லைன்னா நிஜமாவே அந்த மாதிரி ஒரு சீன் இருந்து டூரேஷனை குறைக்கும் போது அது போயிடுச்சான்றது தெரியல. ஸோ வெற்றிமாறன் அவர்களோட போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூல தான் இந்த கேள்வியை கேட்கணும். தென் இதே மாதிரி இன்னும் ஒரு கன்ஃபியூஷன், கிஷோர் அவர்களோட கேரக்டர் இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப இருக்கிற மாதிரி சில சீன்ஸ் காட்டுவாங்க. அண்ட் விஜய் சேதுபதி அவரோட கேரக்டர் அவரோட மெமரிஸை நினைச்சு பாக்குறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இவங்களோட குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்க லாஜிக்கலாவே இதை கரெக்டா பண்ணியிருந்தா கூட அவங்க என்ன நினைச்சு பண்ணாங்கன்றது நமக்கு ஈஸியா கன்வே ஆகல. பட் இந்த கன்ஃபியூஷன் நமக்கு மட்டும்தான் இருந்துச்சோன்னு தோணுச்சு. பட் படம் பார்த்தா நிறைய பேர் இது சம்பந்தமா மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு பேருக்கு அது கரெக்டா கன்வே ஆகல அப்படின்றது எடிட்டரோட மிஸ்டேக் தான். ஸோ இதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷனையும் வெற்றிமாறன் அவர்கள்கிட்ட இன்டர்வியூல கேட்கணும். அண்ட் படம் பார்த்த யாருக்காவது இதுக்கு ஆன்சர் ப்ராப்பரா தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் படத்துக்கு ஓவராலா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான். ஒரு நல்ல ஓப்பனிங்கும் கிடைச்சது. புக் மை ஷோல டிக்கெட் புக்கிங்குமே பயங்கர பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. என்ன என்டர்டைன்மெண்ட் படம் எதிர்பார்த்து போறவங்களுக்கு வசனங்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். மற்றபடி ஒரு தரமான படம். நல்லா இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப வேண்டாம். பாலிடிக்ஸ் பத்தின ஒரு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ அதுவே படத்தோட சக்சஸ் தான். ஏன்னா சில பேர் அந்த கருத்துக்களை ஏற்க மாட்டாங்க. சில பேருக்கு படத்துல பேசின விஷயங்கள் கரெக்டா இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனே இந்த படம் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ வாய்ப்பு இருந்தா படத்தை தியேட்டர்ல பாருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம், லாஸ்ட் அரை மணி நேரம் எல்லாருக்குமே வேற லெவல் ஒரு ஃபீல் கொடுக்கும். நடுவில் ரொம்ப பாலிடிக்ஸா படம் நகர்ந்தாலும் டெஃபினட்டா ஒர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கன்ஃபியூஷன் யாருக்கெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.